ஹாய், என் பேர் கனிஷ்கர். ஃபார் தி பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட்டாக ஒரு 6 மந்த்தாக ஃபாரெக்ஸில் ஐசிடி கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, நான் போன வீடியோவில் ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்னன்றதை சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஃபண்டட் அக்கௌண்ட் பற்றி சொன்னதுக்கான ஒரு ரீசன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்னோட ட்ரேடிங் பிளானை பற்றி முழுசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் அப்கமிங் வீடியோஸில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஈவன் எந்த தமிழ் யூடியூபர்ஸும் எந்த தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் யாருமே ட்ரேடிங்கை பற்றி இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரன்சியை நான் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ஈவன் தான் நான் பாஸ் பண்ணாலும் சரி, அந்த அக்கௌண்ட்டில் ஃபெயில் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் வித் ப்ரூஃப் நான் வந்து அதை காமிக்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் கிடையாது. ஃபார் தி பாஸ்ட் 3 இயர்ஸ் நான் பண்ணுறேன்னு நான் சொன்னாலும் இன்ன வரைக்கும் நான் வந்து லாஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ் இன் தி சென்ஸ் நான் வந்து ரொம்ப லாஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக எவ்வளோ லாஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு லாஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப பெரிய லாஸஸ் எனக்கு நடந்தது கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுனால. அதுவும் இல்லாமல் நான் ஃபண்டட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு லாஸஸே இல்லை. ஸ்டில் நவ் ஐ எம் ப்ராஃபிட்டபுளாக இல்லை நான். அதுதான் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில் நான் நிறையா கற்றுக்க போகிறேன். அது இல்லாமல் இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் வாரம் நான் எடுக்கிற என்னென்ன ட்ரேடெல்லாம் எடுக்கிறேனோ இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் என்னென்ன ட்ரேட்லாம் எடுக்கிறனோ அதெல்லாமே பிரேக் டவுன் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என் ட்ரேட்ஸை நானே டாக்குமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நான் எதை கவர் பண்ண போகிறேன்னா, நான் என்ன ஃபண்டட் அக்கௌண்ட் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எப்படி நான் அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ண போகிறேங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. ஸோ அந்த ஐடியாவை உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. நான் சூஸ் பண்ண ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ராஃபார்ம் வந்து குவாண்டக்கல். நான் குவாண்டக்கல் ஏன் சூஸ் பண்ணேன்னா, 1500 ருபீஸ் தான் 5K அக்கௌண்ட். அதனால நான் குவாண்டக்கல் சூஸ் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குவாண்டக்கல் சூஸ் பண்ணியிருக்கேன். 5K அக்கௌண்ட் நான் வாங்கியிருக்கேன். அதை நான் ஃபர்தர் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து நான் குவாண்டக்கல்லில் என்னோடய டேஷ்போர்டில் போய் நான் காமிக்கிறேன் நான் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு. அதை அப்புறமேட்டு பார்ப்போம். இப்போ இந்த 5K அக்கௌண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபேஸ் 1 அண்ட் தென் ஃபேஸ் 2 இதில் எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸையுமே நான் அப்கமிங் வீடியோஸில் நான் இப்போ சப்போஸ் இந்த வாரத்தில் ஒரு 2 ட்ரேட் எடுக்கிறேன்னா, அந்த வாரத்தோட எண்டில் நான் அந்த 2 ட்ரேடையும் பிரேக் டவுன் பண்ணி அது லாஸ் ஆச்சா ப்ராஃபிட் ஆச்சா இது எல்லாத்தையுமே நான் வந்து பிரேக் டவுன் பண்ணி அந்த ஒரு வீடியோவில் போட போகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. மேபி நடுவில் நான் எஜுகேட்டட் கண்டென்ட்ஸ் போடுவேன். பட் மோஸ்ட்லி இந்த டாக்குமெண்ட்ரிக்கான ஒரு வீடியோவாக தான் இதுக்கப்புறம் இருக்க போகுது. இதில் ஃபேஸ் 1 எனக்கு 6% எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 5K அக்கௌண்ட் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஃபேஸ் 1 6% நான் எடுக்கணும். $5,300 நான் என்னோட டார்கெட் குவாண்டக்கல்லில் 5K அக்கௌண்ட் ஃபேஸ் 1 கிளியர் பண்ணேன். இதில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா, இதுதான் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபேஸ் 1 நான் ஸ்டார்டிங் ஆரம்பித்தோடனே இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா அந்த ஒரு ட்ரேடோட ரிஸ்க் வந்து 0.5% வைக்கலான்னு இருக்கேன், விச் இஸ் அரௌண்ட் $25. நான் ஏன் இந்த $25 மட்டும் ரிஸ்க் பண்ணுறேன், 0.5% ஏன் வைக்கிறீங்க, மேபி 1% வைக்கலாமே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். நான் ஏன் இந்த 0.5% சூஸ் பண்ணேன்னா, எனக்கு டோட்டலாக 16 ட்ரேட் நான் வரிசையாக லூஸ் பண்ணாதான் எனக்கு அந்த $400 ஐ மீன் இந்த லாஸ் லிமிட் 8% $4,600 இதை மீட் ஆகும். ஸோ எனக்கு 16 ட்ரேடுங்கிறது ஒரு நல்ல ட்ரேட்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது, நல்ல கவுண்ட் மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் நான் 0.5% ரிஸ்க்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ஆர்ஆர். இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா, நான் 0.5% ரிஸ்கில் எடுக்கிறேன்னா $25 நான் ஒரு ட்ரேடுக்கு விடுவேன். ஆனால் எனக்கு வரது $50 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ட்ரேடு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்ஸ் இந்த ஃபேஸ் 1 அக்கௌண்ட் போயிட்டுருக்கக்குள்ளே நான் ஒரு 2% அப் பண்ணிட்டேன்னா, ஆஃப்டர் 2% அப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, $5,100 ரீச் ஆனோடனே என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மாற்ற போகிறேன். அப்டேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அப்டேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, நான் வச்சுருந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ரிஸ்க் பர்சன்டேஜ் 0.5 தான் வச்சுருந்தேன். பட் இங்கே நான் 1% ரிஸ்க் வைக்க போகிறேன். ஏன்னா $5,100 கொண்டு வந்ததுனால
என்னால் 10 ட்ரேட் எடுக்க முடியும். 10 ட்ரேட் நான் கண்டினியூஸாக லாஸ் பண்ணேன்னா தான் எனக்கு இந்த ஓவரால் லாஸ் லிமிட் மீட் ஆகும். 10 ட்ரேட் எனக்கு விடுவேன்னு எனக்கு தெரியல. விட்டேன்னா பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 10 ட்ரேடுங்கிறது ஒரு டீசெண்டான அமௌண்ட்டாக தெரியுது. டீசெண்டான நம்பராக தெரியுது. அதனால நான் 1% ரிஸ்க் வைக்க போகிறேன். அதுக்கு அடுத்து இந்த ஆஃப்டர் 2% அப். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் சொல்லணும்னா, நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா ஒரு ட்ரேடில் நான் லாஸ் பண்ணுற அமௌண்ட் $50. அதே நான் அந்த ட்ரேட் வின் பண்ணிட்டேன்னா எனக்கு $100 வர மாதிரியான ஒரு அப்டேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் இது. ஸோ இதுதான் நான் ஃபேஸ் 1க்கு யூஸ் பண்ண போகிறேன். இதே நீங்கள் ஃபேஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா சேம் தான். இந்த ஆரோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஜாயின் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் 1 கிளியர் பண்ணிவிட்டு ஃபேஸ் 2 போயிட்டேன்னா நான் ஃபேஸ் 1 கிளியர் பண்ணிட்டேன். ஃபேஸ் 2 கொடுத்துட்டாங்க அக்கௌண்ட். அதுலேயுமே எனக்கு 6% நான் வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க $5,300. அதை நான் மீட் பண்ண சேம் ரூல் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஏர்லியர் நான் இதே ரூல் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஒன்ஸ் அக்கௌண்ட் வந்து 2% அப்போ ஆனதுக்கப்புறம் $5,100 வந்ததுக்கப்புறம் நான் என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இந்த மாதிரி மாற்றிடுவேன். இந்த அப்ரோச்சில் தான் நான் இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டுத்தையுமே கிளியர் பண்ணலான் இருக்கேன். இப்போ டெய்லி ரூல் அப்படின்றது நான் ஒன்று வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ட்ரேட் எடுக்கலான்னு நானே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி எனக்கு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ட்ரேடர்ஸ் நிறையா பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணமே கையை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் நிறையா ட்ரேட்ஸ் எடுத்துருவாங்க. அதனால ஒரே நாளில் அக்கௌண்ட் லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் வந்து டெய்லி ரூலுங்கிற ஒரு ரூல் நானாக வச்சுருக்கேன். நான் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் தான் மேக்ஸிமம் எடுக்க போகிறேன். டோட்டல் 2 ட்ரேட்ஸ் தான் ஒரு நாளைக்கு. அதுலேயுமே 2 கேசஸ் இருக்குது. அந்த 2 கேசஸையும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் கேஸ் என்னென்னா, ஒரு ட்ரேட் காலையில் எடுக்கிறேன். அந்த ட்ரேட் எனக்கு வின் ஆயிடுச்சு. ஓகே, நான் 2வது ட்ரேட் எடுப்பேன். பட் அந்த 2வது ட்ரேட் அதே நாளில் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா, அதே ரிஸ்கில் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் வின் பண்ணதுனால சப்போஸ் நான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்டேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். 1% ரிஸ்க் வைக்கிறேன். காலையில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். எனக்கு டிபி அடிச்சிருச்சு. $100 ப்ராஃபிட் பார்த்துட்டேன். ஸோ செகண்ட் ட்ரேட் போய் நான் அதே 1% வைப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா காலையில் எடுத்த அமௌண்ட்டை நான் சாயந்தரம் விட எனக்கு இன்னொரு ட்ரேடில் விட எனக்கு மனசு வராது. அப்படி சப்போஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் நான் வின் பண்ணிட்டேன்னா, இப்போது ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் வின் பண்ணிட்டேன்னா செகண்ட் ட்ரேடில் நான் ரிஸ்க்கை லோ பண்ண போகிறேன். இப்போ 1% நான் ரிஸ்க் வைக்கிற இடத்துல 0.5% அப்படியே கம்மி பண்ணி ரிஸ்க் வச்சு அந்த ட்ரேட் எடுப்பேன். இன்கேஸ் அந்த செட்டப் ரொம்ப நல்லா இருக்குது, விடக்கூடாது அப்படின்னு நினச்சினா எடுப்பேன். மோஸ்ட்லி இப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா அந்த ட்ரேடோட க்ளோஸ் பண்ணிடுவேன். சப்போஸ் ரொம்ப நல்ல செட்டப் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் 0.5% ரிஸ்க், அதாவது ஒரு பாதி பர்சன்டேஜ் ரிஸ்க்கை கம்மி பண்ணிவிட்டு 2வது ட்ரேட் எடுப்பேன். இது கேஸ் 2. கேஸ் 2 பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் எடுக்கிறேன், லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன். இன்னொரு ட்ரேட் எடுத்து பார்ப்பேன். அந்த ட்ரேட் மேபி டிபி போகலாம், மேபி டார்கெட் போகலாம், இல்லைனா என்னோட ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட். அதை அப்போ தான் தெரியும். எது நடந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னொரு ட்ரை இருக்குது. அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் வந்து டெய்லி ரூலாக வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கேசஸ் வச்சு தான் நான் வந்து டெய்லி ரூல் ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் மட்டுங்கிற ஒரு லிமிட்டை வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த அப்டேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நான் இனிஷியலாக வச்சுருக்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்டைம்ஸ் மாற்றுவேன். நான் ஒரு ட்ரேடுக்கு $25 தான் லாஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில ட்ரேட் நல்லா டிபி வரைக்கும் போயிடுவான். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என் ட்ரேடை கொஞ்சம் பிரேக் ஈவன் போட்டுருவேன். $25 போகிற இடத்துல எனக்கு ஒரு $15 $10 போகிற மாதிரி நான் என்னோடய ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் என் ஃபன்னட் அக்கௌண்ட்டை கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேட்டிவாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் இந்த அக்கௌண்ட்டில் எடுக்க போகிற எல்லா ட்ரேட்ஸையுமே நான் வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதையும் நான் காமிச்சிட்றேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய குவான்டெக்கலோட அக்கௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், கனிஷ்கர் தங்கராஜ். நான் வந்து QT பவரில் 2 ஸ்டெப் பேக்கேஜ் ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். அக்கௌண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5K அக்கௌண்ட்டு. நான் இது வரைக்கும் நான் இதில் ட்ரேடே எடுக்கல. ஆனால் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினதுனால ஒரு 2 ட்ரேட் சும்மா எடுத்து க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்தால் அக்கௌண்ட் ப்ரீச் ஆயிரும்னு கேள்விப்பட்டேன்.
ஸோ அதனால நான் சும்மா ஒரு 0.1 லாட்டுக்கு நான் வச்சு சும்மா ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 5K அக்கௌண்ட் நான் புதுசாக வாங்கி நான் அதை முழுசாக ஷோகேஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். See you in next video. Until then, bye from Kanish FX.